டோபமைன்னா என்ன? அது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அப்படின்னா உங்கள் மோட்டிவேஷன், உங்கள் ப்ளஷர், ஃபோக்கஸ், மூட் ரெகுலேஷன், மூவ்மெண்ட் கண்ட்ரோல். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க, உலகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்களுக்கு மோட்டிவேஷன், ஜிம் போகணும், இல்லை உங்கள் கோல்ஸில் ஒர்க் பண்ணணும், அந்த மோட்டிவேஷன் எல்லாத்துக்கு முன்னாடி டோபமைன் இருக்குது. அப்போ நீங்கள் போனோகிராஃபியோ இல்லாட்டி ஹெராயினோ டெய்லி எடுத்துகிட்டு இருந்தால் அந்த மோட்டிவேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ நான் எதுக்கு இந்த ரெண்டையும் சொல்கிறேன்னா, அதுதான் பீக் டோபமைன் நமக்கு தருது. ஸோ பீக்கில் போகும்போது திருப்பி கீழே வந்துடும். ஸோ அதை பற்றி நம்ம பிறகு பார்க்கலாம். ஸோ டோபமைன்னா நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுற ஹார்மோன், அதான் டோபமைன். நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் நல்லா ஹெவியான டெட் லிஃப்ட்லாம் போட்டு பைசப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் குட்டாக ஃபீல் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வீடியோ கேம்ஸ் இல்லை சோஷியல் மீடியா பார்த்து அப்படியே நீங்கள் குட்டாக ஃபீல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன டோபமைன் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸோ பிரெயின் பாயிண்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது ஹாம்ஸா சொல்லியிருக்காரு. ஸோ முறை ஹாம்ஸா மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பிரெயின் பாயிண்ட்ஸ்னால் என்னென்னா, உங்கள் மைண்டுக்குன்னு ஒரு கரன்சி இருக்கும். இப்போ உங்கள் மைண்டு வச்சுக்கோங்க 200 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஏதாவது டோபமைன் கூட ஏதாவது ஈடுபடும் போது அந்த பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எழும்புறீங்க, ஒழுங்காக தூங்கலை, ஆல்ரெடி டோபமைன் 200 பாயிண்ட்லேருந்து ஒரு 50 பாயிண்ட் போயிட்டு, காலையில் எழுந்தோடனே ஃபோன் இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க, அதில் ஒரு 50 பாயிண்ட் போயிட்டு, டிவி பார்க்குறீங்க, இன்னொரு 50 பாயிண்ட் போயிட்டு, வீடியோ கேம் விளாட்றீங்க, இன்னொரு 20 பாயிண்ட் போயிட்டு, கடைசியில் எல்லாம் போய் கடைசியில் உங்களுக்கு பிரெயின் பாயிண்ட்ஸே இல்லை. ஸோ இப்போ மணி 1 மணி ஆகுது, நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் எப்படி உங்கள் கோல்ஸில் உங்களை ஒர்க் பண்ண தோணும், எப்படி ஜிம்முக்கு போக தோணும், எப்படி உங்களுக்கு லைஃப்பில் ப்ராக்ரஸ் பண்ண தோணும், மெடிடேட் பண்ண தோணும், இதெல்லாம் எப்படி பண்ண தோணும்? ஏன்னா உங்கள் பிரெயின் பாயிண்ட்ஸ், அந்த கரன்சி, அந்த பைசா மாதிரின்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க. இனி உங்களுக்கு எப்படி அந்த மோட்டிவேஷன் இருக்கும்? ஸோ அது முடிஞ்சு. ஸோ இன்ஸ்டன்ட் நீங்கள் எழும்புறீங்க, 7 மணிக்கு எழும்புறீங்க. ஸோ நீங்கள் எழும்பின உடனே ஒரு புக் படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு புக்கோ வச்சு அப்படி படிக்கிறீங்க. அடுத்து ஒர்க் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நான் இந்த ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க்கை ஒரு 1 hour 2 hour பண்ணுறீங்க. அப்புறம் ஜிம்முக்கு போகிறீங்க, அப்புறம் க்ளீனாக சாப்பிட்றீங்க. இப்போ உங்கள் டோபமைன் பேஸ் லைனில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை ரொம்ப மேலே கொண்டு போகிற மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ உங்களுக்கு ஹெல்த்தி லெவலில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு அதாவது ஹாப்பினஸ் இப்படியே இருக்குது. ரொம்ப மேலே போயிட்டா ரொம்ப கீழே போகும். ஸோ அதான் போனோகிராஃபி பார்க்குறீங்க, மேலே போகுது, அப்புறம் திருப்பி ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எந்தளவு உங்கள் பேஸ் லைனை நீங்கள் கூட்ட பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரே ஏரியா பீக் போனால் திருப்பி கீழே தான் போகும். ஸோ உங்கள் டோபமைன், ஆனால் ரெண்டுமே டோபமைன் தான். ஆனால் ஒன்று உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய டோபமைன், இன்றைக்கி ஜிம்முக்கு போனால் நாளைக்கு சந்தோஷப்படுவீங்க. இன்னொரு டோபமைன் அந்த நேரம் நல்லா இருக்கும், ஆனால் பிறகு ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டோபமைன் நம்ம எவல்யூஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ டோபமைன் தான் நம்மளை இந்த அளவுக்கு மனுஷங்களை மாற்றிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நமக்கு சாப்பாடு இல்லை, அப்போ சாப்பாடை தேடுவோம், சாப்பிடுவோம், டோபமைன் வரும். ஸோ டோபமைன் ஒரு நல்ல உங்களுக்கு நீ கரெக்டாக பண்ணுற அப்படின்னு ஒரு ரிவார்ட் சிஸ்டம் தான். நமக்கு பரிசு தருது நம்ம பிரெயினை. அதை நம்ம தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணணும். இது ஒரு ஹார்மோன்னு சொல்லலாம், இல்லை நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லலாம். இப்போ நான் இன்னொரு கான்செப்ட் வரேன், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ரெண்டையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் நேரத்தை நான் செலவழிக்க விரும்பல. ஸோ இது முக்கியமானது கேளுங்க. ஸோ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்னா நீங்கள் இப்போ ஒன்று பண்ணுறீங்க, அது இப்போ சந்தோஷமாக இருக்குது, ஆனால் ஃபியூச்சரில் உங்களுக்கு அது நல்லதில்லை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு பீஸா சாப்பிட்றீங்க, அந்த நேரம் நல்லா இருக்கும், ஆனால் நாளை கழிச்சு அது உங்களுக்கு நல்லதாக இல்லை, அந்த நேரம் முடிஞ்சு நல்லது இல்லை. ஆனால் நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, இன்றைக்கி கொஞ்சம் நார்மலாக ஓகே, ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஓகே நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன் ஓகே. ஆனால் நாளை கழிச்சு உங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் ஃபிசிக்ஸ் சூப்பராக இருக்கும், நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஸோ அதான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் என்னதுன்னா சொர்க்கம் நரகம். ஸோ நீங்கள் இன்னைக்கு கெட்டது பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு நல்லது இருக்காது, இன்றைக்கி நல்லது பண்ணால் நாளைக்கு நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம். ஸோ இதுதான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், டிலேட் கிராட்டிஃபிகேஷனை ரிலீஜியஸில் ரொம்ப சொல்லியிருக்காங்க. நான் ஒரு நார்மல் டே டு டேல சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஹெல்த்தியாக சாப்பிட்டேன்னா நான் நாளைக்கு நல்லா இருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் ஒஸ்ட்டாக சாப்பிட்டா இன்றைக்கி இந்த செகண்ட் வாயில் படும்போது நல்லா இருக்கும், ஆனால் எனக்கு ஃப்யூச்சர்லேயும் ஹெல்த் அடிவாகும். அதுதான் இன்ஸ்டன்ட். ஸோ ஃப்யூச்சர் செல்ஃப், உங்களோட எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதுதான் டிலேட். ஸோ உங்கள் டோபமைனும் நல்லா இருக்கும், பேஸ் லைனில் இருக்கும். ஸோ ஜான், இதை நான் இதை பண்ணுறது எப்படி, நான் ப்ராக்டிக்கலாக அதை எப்படி பண்ணணும் சொல்லிதான் ஓகே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்கள் தேவையில்லாத டோபமைன்லாம், கெட்ட டோபமைனை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க உங்கள் லைஃப்பில். எக்ஸாம்பிளுக்கு பான், ஸ்க்ரோலிங், ஜங்க் ஃபுட், பேட் ஹேபிட்ஸ், ஹெராயின், ட்ரக்ஸு, குடிக்கிறது எதுவும் இருக்கலாம், ஜங்க் ஃபுட் எதுவும் இல்லை, இது கஞ்சா எதுவும் வச்சுக்கோங்க. எல்லா பேட் ஹேபிட்ஸையும் அந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம் கட் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ இதெல்லாம் கட் பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு சில பேர் எப்படி டோபமைன் வேஸ்ட் பண்ணுவாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பாங்க, ப்ரைம் பார்ப்பாங்க, வீடியோ கேம் விளாடுவாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு சந்தோஷமாக கூட இருக்காது, ஆனால் அவங்களுக்கு வேறு சந்தோஷம் இல்லாததுனால அவங்க இதில் டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு 10 out of 10 எனக்கு இது பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது,
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை எப்போமா அது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு நல்ல ஒரு மூவி போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவேன். அதில் எனக்கு கில்ட்டே இருக்காது, நான் மோசமாகவே ஃபீல் ஆக மாட்டேன். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு 5 இயர்ஸ் அகோ இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு ஒஸ்ட்டாக ஃபீல் ஆகும். நான் வந்து என்ஜாயும் பண்ண மாட்டேன், வேறு ஒரு டோப்பமைன் இல்லைனால பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது உண்மையிலே உங்களுக்கு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு படம் பார்க்குறீங்க, அது மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறீங்க, அது வேறு. ஆனால் டெய்லி இவ்வளோ நேரம் நீங்கள் டிவிலேயோ ஃபோன்லேயோ செலவழிக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாகவே இல்லை. அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவில் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் மேலே கொஞ்சம் மரியாதை வச்சு இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த 1 மணிக்கூர் எனக்கு இந்த மூவி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்னைக்கா தோணுச்சுன்னா அது நீங்கள் பண்ணுங்கள். அது தடுக்க நான் யார். ஆனால் மைண்ட்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ வேறு என்னது, அதான் நான் மேபி வாரத்துக்கு ஒரு வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட சேர்ந்து ஒரு படம் பார்ப்பேன். ஸோ அது ஓகே. ஸோ எனக்கு ஒரு டிப்பிக்கல் டே, ஒரு நார்மல் டே எப்படி இருக்குன்னா, நான் காலையில் எழும்புவேன். இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணேன்னா, எழும்பி ஒரு அந்த புக் படித்தேன், இந்த புக்கை படித்தேன், வே ஆஃப் த சுப்பீரியர் மேன். இது நல்ல புக்கு, மேஸ்குலினிட்டியில் வாங்கி படிங்க. அப்புறம் மெடிடேட் பண்ணேன், பிரெத் ஒர்க் பண்ணேன், மைண்ட் கேசம் பண்ணேன். அது மைண்ட் கேசம்னா அது ஒரு வகையான ஒரு ஆர்காசம், ஆனால் அது மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் வரும். அது பண்ணேன். அப்புறம் காஃபி குடிச்சிட்டு இந்த வீடியோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். மேபி கொஞ்சம் கழிச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். அப்புறம் ஏதாவது எஜுகேஷ்னல் கான்டென்ட் யூடியூப்பில் பார்ப்பேன், கற்றுக்க தான். அப்புறம் லஞ்ச், அப்புறம் ஈவினிங் மேபி ஜிம், அப்புறம் நைட்டு தூங்கிறதுக்கு ஒரு 3 hours முந்தி சாப்பிடுவேன். அப்புறம் வந்து என்னோடய டே அடுத்த நாள் எப்படி பிளான் பண்ணணும்னு நான் இதெல்லாம் பண்ணுவேன். இதில் வந்து டோப்பமைன் மேலேயே போகலை, கரெக்டாக இருக்குது. இது நான் காலையில் எழும்பி ஃபோன் பார்க்குறேன், டோப்பமைன் போச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்படி தான் எழும்பி இப்போ தான் வெளியே போயிருக்கான். அவன் ஆல்ரெடி கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்டுட்டான். ஸோ அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை, சைட் பாயிண்ட். நான் சொல்கிறேன், அவன் காலையில் எழும்பி இன்ஸ்டாகிராம் பார்த்தாச்சு, ஆல்ரெடி 50 பிரெயின் பாயிண்ட்ஸ் போயாச்சு. நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஆனால் பரவாயில்ல, அவன் ட்ரை பண்ணி முடிஞ்செல்லாம் ட்ரை பண்ணுறான். ஆனாலும் ட்ரையெல்லாம் இல்லை, பண்ணணும், அவ்வளோதான் என்கிட்ட கேட்டால். ஸோ அவன் வந்து டோப்பமைன் ஆல்ரெடி 50 பாயிண்ட்ஸ் குறைஞ்சாச்சு. இனி அவன் அங்கே கிளாஸுக்கு போயிருக்கான். அப்போ இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பிரெயின் பாயிண்ட்ஸை கன்சர்வ் பண்ணி வைக்கிறீங்களோ, ஒரு 7 மணிக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. காலையிலேருந்து அந்த ஒரு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு டோப்பமைன் நீங்கள் தேவையானது செலவு பண்ணுங்கள். 7, 8, 9 மணிக்கு நீங்கள் எப்படி பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இதை சார்லி மோர்கன், ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் வந்து அலெக்ஸ் ஹார்மோசி மாதிரி, அவர் கூட அதை போட்டிருப்பார். டோப்பமைனாக காலையில் உங்களுக்கு கோல்ஸில் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 7, 8 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு பானோ ஹெரோயினோ அப்படி கிடையாது. சும்மா இன்ஸ்டாகிராம்லாம் கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையில்லாத டோப்பமைன். நீங்கள் ஓவராலாக நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கட் பண்ணிடுங்க. ஸோ நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டோப்பமைன் வந்து நார்மல் ஹெல்த்தி லெவல் வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஹாப்பியாவீங்க, ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் ஜிம்முக்கு போவீங்க, நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு அடிக்டோட டோப்பமைன். பானோகிராஃபி பார்க்குறாரு, அப்புறம் கீழே போகுது, அப்புறம் மேலே வருது, அப்புறம் வேறு ஒரு சந்தோஷம் இல்லை, திருப்பியும் பானோகிராஃபி பார்க்குறாங்க, அப்புறம் நார்மல் திருப்பியும் கீழே பானோகிராஃபி, அப்படியே போகும். அப்புறம் பேஸ் லைன் வரதுக்கே அவங்களுக்கு டைம் ஆகும். ஸோ நீங்கள் இந்த பேட் ஹேபிட்ஸை எலிமினேட் பண்ணால் நீங்கள் நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பேட் டோப்பமைனையும் கட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக புதுசாக நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். மெடிடேஷன் இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை, கிக் பாக்ஸிங்னா கிக் பாக்ஸிங், கராத்தேனா கராத்தே, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் வந்து டோப்பமைனை செலவு பண்ணுங்கள். உங்கள் கிராஃப்டில் நீங்கள் செலவு பண்ணுங்கள், மாஸ்ட்ரி அதை கொண்டு வாங்க. ஸோ ஓகே கைஸ், உங்கள் லைஃப் வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ஒரு நல்ல பாதையில் போகும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கஷ்டமான ஒர்க்கு கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தேவையான இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா. கூடிய சீக்கிரம் என்னோட செக்ஷுவல் எனர்ஜி மாஸ்டரி கோர்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ரீலாப்ஸ் டேஸு எப்படி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும், இந்த எனர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ப்ரொசீஜரை வந்து நான் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறேன், ஒரு கோர்ஸு. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருங்க. ஓகே கைஸ், ஆல் த பெஸ்ட். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.